ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நல்ல காரசாரமா வாசமா மணமா பனங்கிழங்கு வச்ச ஒரு சம்பல் செய்யலாமா? அதுக்கு முதல்ல பனங்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 45 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா அது பிரியணும், அப்படின்னா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்த கிழங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு இப்படி உடச்சி எடுத்தீங்கன்னா நல்ல நிறைய நார் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நாரெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த சம்பலுக்கு நான் ஒரு 2 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ உடச்சி துண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு உரலில் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கு, அதை போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஏற்ற போகிறது இல்லை, எல்லாம் இடிக்க தான் போகிறோம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதையும் நல்லா நம்ம இடித்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற நம்மளுடைய பனங்கிழங்கு, இப்போ உரல் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையும் நான் இதோட சேர்த்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இப்படி எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த கிழங்கு இடிப்படும் போது தான் அதனுடைய சுவை ரொம்ப நல்லா வரும். ஓகேங்களா? பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு திரண்டு உருண்டு வந்துருச்சு நம்மளுடைய சாம்பார். இப்போ கடைசியாக 1/2 எலுமிச்சை பழத்தோடைய சாறு இதையும் போட்டு நல்லா கலந்து எடுத்தோம்னா நல்ல கம கமன்னு வாசனையோட காரசாரமாக நம்மளுடைய பனங்கிழங்கு சம்பல் தயார். அவசியம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.